பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய எந்த இதயம்லாம் ஆயத்தமாக இருக்குதோ, ஒருவேளை குறைகள், பலவிதமான பாவக்கரைகள், சாபங்கள் நிறைந்த வாழ்க்கையை நம்ம செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் மனதுருகி நமக்கு மன்னிப்பையும் வாய்ப்பையும் தருகிறார். அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோன்னா நாம் முதலாவது பரிசுத்தமாக வாழ முடியும், ரெண்டாவது பிறரையும் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்த முடியும். இந்த ரெண்டு காரியம் நடக்கும். முதல் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவங்களையும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வழி நடத்த முடியும். இப்பொழுதும் கூட தேவனுடைய மனதை, நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய பல காரியங்கள் உண்டு. நம் தேவ கிருபையினால் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். விக்கிர ஆராதனை என்பது என் தேவனாகிய கர்த்தருடைய மனதை துன்பப்படுத்துகிறது. மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் அறியாமை இருளில் நான் வாழ்ந்தபோது அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வெளிச்சத்தை தந்தார் என்று உங்களோடு சொன்னேன். இப்போதும் கூட பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்து தான் உங்களுக்காக நான் சொல்ல இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்தில் அவர் தேவனுக்கு விரோதமான காரியத்தில் இருந்தாலும் கூட அதே போல் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமை பெற்று இப்படியாக பல சபைகளுக்கு அவர் நிருபங்கள் எழுதும்போது சொல்ற ஒரு வார்த்தை, பொருளாசை என்கிற விக்கிர ஆராதனை உங்களுக்குள் இருப்பது என்ன? ஒருவேளை உங்கள் வீட்டில் அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் அது நீங்கள் விக்கிரங்களை அல்லது சிலை ஓவிய வணக்கங்களை வைக்காதபடி உங்களை காப்பாற்றி இருக்கலாம் அல்லது காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த பொருளாசை என்கிற காரியம், பவுலே பவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற வார்த்தையை இப்பொழுது அவிதமான இருதயம் கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? இதை குறித்து நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா லூக்காவின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் பாருங்க. அவர் ஊழியம் செய்த நாட்களில், when you read Luke chapter 12 verse 15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வேறுப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வேறுப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கீரு தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பானவர்களே, எவ்வளவு ஆழம் நிறைந்த, அர்த்தம் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த ஒரு அற்புத பாடல் பார்த்தீங்களா? இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வார்த்தை வருது, என் மகனே, என் மகனே, உனக்கு நான் கல்வி அறிவை தந்தேன், பணத்தை கொடுத்தேன், வசதியை கொடுத்தேன், பதவியை கொடுத்தேன். இவெல்லாம் எதுக்காகனா உன் ஆத்மா கெட்டு போகிறதுக்கு அல்ல. ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்லவே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பதை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் நீங்கள் பெருகணுங்கிற ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து வேதத்தின் வார்த்தை சொல்லுது, உனக்கு ஐஸ்வர்யம் பெருகும்போது, செல்வம் பெருகும்போது அதன் மேல் உன் கண்களை வைக்காதே என்று உபாகத்தில் கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தயவு செய்து தேவனை துன்பப்படுத்துகிறவர்கள் பொருளாசைக்கு இடம் கொடுத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பவுலை குறித்து தான் சொல்ல, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட இந்த பொருளாசையை ஜெயித்தார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள ஊழியத்தை செய்தார்? எதனால தெரியுமா? வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் chapter 3 verse 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உன்னுடைய இருதயத்திலே பொருளாசைக்கு இடம் இருக்கிறபடினால தான்
இங்கே சொல்லப்பட்டிருக்க பவுலை போல தைரியமாக சொல்ல முடியுதா? நான் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் கமாலியல் பாதத்தில் படித்து தேர்ந்தவர் பவுல். அவருடைய சரித்திரத்தை, அதாவது வாழ்க்கை வம்ச வரலாறை படித்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அந்த காலகட்டத்தில் அவர் சொந்தமாய் கப்பல் வைத்திருந்தவர். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவ்வளோ பெரிய நல்ல அறிவாளி, ஞானமானவர். அதனால கமாலியல் பாதத்தில் படித்தார். எல்லாருக்கும் கிடைத்திராத அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தனாக, அறிவாளியாக, ஞானவானாக இருந்த சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய முயற்சித்து எடுத்த நேரத்தில் தான் இயேசு அவனை சந்திக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? இன்றைக்கு நீங்கள் ஈட்டின செல்வம், வசதி, பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்டடீஸ், இஸ்ன்ட் இட்? பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ், ரைட்? அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இவைகளால் நாம் பரலோகத்தின் தேவனை இழந்துடக்கூடாதுங்க. நான் சொல்லுகிற இந்த செய்தியின் சாராம்சமே அதுதான். இருதயத்தினால நீங்கள் தேவனை துன்பப்படுத்துறீங்களா? இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இன்றைக்கி பாருங்கள், அந்த இருதயத்தில் பொருளாசை நிரம்பி இருக்கிறபடினால்தான் சில ஆட்கள் செய்தியில கூட எப்போ பார்த்தாலும் பொருளை குறித்தும் பணத்தை குறித்துமே பேசுகிறார்கள். இன்றைக்கி வெளியே பார்க்கும்போது அது முற்றும் துறந்த முனிவனை போல இருந்தாலும் போட்டிருக்க உடைக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இந்த கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்க. தயவு செய்து இவைகளை குறித்து கவனிங்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிற, இவைகளை நம்ம ஜெயிக்கணும்னா, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் பொருளாசைக்காரனே, பொருளாசைக்காரியே, ஏன் என்னை நீ துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆனால் இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வழியும் சொல்லியிருக்கிறார். கேட்போமா? கவனமாய் சிந்தித்து பார்ப்போமா? ஒருவேளை இந்த நற்கிரியை நமக்குள் இல்லைனா இன்னைக்கு செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உதவி செய்வார். 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனம். When you read 1 Timothy chapter 6 verses 18 and 19. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. தீமோத்தேயுவே, நீ ஒரு நாளும் இயேசுவை துன்பப்படுத்திடக்கூடாது. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். காரணம், என்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியம் இருந்ததுமானே. ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்த பின்பு நான் இப்படியாய் மாறி சத்தியத்தின்படி வாழ்றேன்னு சொல்லும்போது அந்த அருமை மகன் தீமோத்தேயுக்கு பவுல் பிள்ளை போல சொல்கிறார். இந்த வார்த்தை கூட, இந்த செய்தியோட நோக்கம், நாட் டு ஹர்ட் எனிபடி, பட் யூ பீப்புள் ஆர் ஹர்ட்டிங் மை காட் வெரி மச். நீங்களும் நானும் நம்முடைய செயல்களால் அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை நான் சொல்லாமல் இருப்பேன். ஆனால் எனக்கு ஐயோ, அதை தயவு செய்து மனம் திரும்புங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இந்த குணங்களை பெற்றுக்கொள்ளும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாய், அதுவும் கொடுக்கத்தக்கவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய். ஏமாற்றக்காரர்கள், சோம்பேறிகள், வஞ்சகர்கள், பொருளாசைக்காரர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரை செய்கிறவர்களாக இருக்கணும், தாராளமாக கொடுக்கிறவளாக இருக்கணும். சுவிசேஷ பிரபலித்துக்காக ஸ்பெண்ட் யுவர் மணி லாவிஷ்லி ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அழிந்து போய் கொண்டிருக்க ஆத்மாக்களை தேடி தேடி போய் சம்பாதிக்கிறார்கள், அல்லது தேடி தேடி போய் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்டதான பாரமுள்ள, தரிசனமுள்ள, உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட மிஷினரிகளுக்காக, சுவிசேஷர்களுக்காக, அப்படிப்பட்ட மிஷினரிகளை தாங்குகிற, ஊக்குவிக்கிற திருச்சபைக்காக, அப்படிப்பட்ட போதகர்கள், மெய்ப்பர்களுக்காக, சத்தியத்தை சத்தியமாக உங்களுக்காக எடுத்துரைத்து ஜெபிக்கிற தீர்க்கதரிசிகளுக்காக, சபைகள் இல்லாத இடங்களில் ஆலயத்தை எழுப்பி கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்களுக்காக, இப்படிப்பட்டவர்களுக்காக தாராளமாய் கொடுக்கத்தக்கதாக உங்கள் மனதை உங்கள் கையில் திறந்து பாருங்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து உன்னிமித்து நான் சந்தோஷம் அடைஞ்சோம். நல்லது, உண்மை உத்தமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுகிற அளவுக்கு உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18, 19 மறக்காதீங்க. மறுபடியும் அதை வாசித்து இருதயமாக பலகைகளை எழுதி வைத்துக் கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்க எனக்கு உதவி செய்யும். ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இனி நான் உண்மை ஹர்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் உண்மை துன்பப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு நான் இன்பமாய் மாறிட என் தேவனே, என் இருதயத்தில் fill my heart with a charity mind, O God, service mind, O God. ஆண்டவரே, தான தர்மங்களை செய்ய தாராளமாய் செய்யத்தக்க வகையில் என் கைகளை திடப்படுத்தும் அப்பா, தைரியப்படுத்தும் அப்பா என்று ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு ஒன்றுமே தன் ஜீவனுக்கு வைத்திருந்த அந்த 2 வெள்ளிக்காசை தன் பிள்ளைக்காக, மற்றவங்களை யாரையும் போய் கேட்காம கர்த்தரை பிரியப்படுத்த அந்த செயலை அவர் செய்தாலே தவிர ஒரு நாளும் ஒருபோதும் எல்லாருடைய பாராட்டுக்காக செய்யல. அதனால தான் பவுல் தன் அனுபவத்தில் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கணுன்ற தேவன் பிரியமாக இருக்கிறார்.
ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, இந்த வார்த்தையை கேட்டுட்டு யாரும் விசனம் அடையும்படி அல்ல ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற துர்க்கிரியைகள், எங்கள் இருதயத்துக்குள் வைத்திருக்கிற அந்த பொருளாசை காரியங்கள், ஐயோ, எங்கள் இரட்சகர் இயேசுவை காயப்படுத்துகிறது, அவரை வேதனைப்படுத்துகிறது, அவரை மேலும் மேலும் துன்பத்துக்குள்ளாக நடத்துகிறதப்பா. அது அப்படிப்பட்ட துர்மார்க்க குணங்கள், பாவ குணங்கள் விலகி ஓடட்டும். நீ ஒருவரின் வறுமையில் வாழ வைக்கிறவர் அல்ல, நீ எல்லாவற்றிலும் அவர்களை ஆசீர்வதித்து போதும் என்று மனதுடைய பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டபடி ஒரு நாளும் ஒருபோதும் ஐஸ்வர்யமும் கனமும் புகழும் பாராட்டும் வரும்போது அதன் மேல் கவனத்தை வைத்து விடாதபடி, அதன் பக்கமாய் செவியை சாய்த்து விடாதபடி, உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை புரிந்து செயல்பட ஒவ்வொருக்கும் கிருபைத்தார் என்று கேட்ட வார்த்தையின்படி ஏன் துன்பப்படுத்துகிறாய்? பொருளாசைக்காரர்களாக இருக்கும் பட்சத்திலே நாங்கள் துன்பத்தை தருகிறோம். ஆனால் இன்றும் நீ தந்த அந்த பொருளையும் வசதியும் வாய்ப்பையும் ஆண்டவர் நற்கிரியைகளுக்கும் நற்பணிகளுக்கும் உண்மை உத்துமாய் பாரத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கும் தாராளமாய் செய்யும்போது அது ஆசீர்வாதமாய் பெருகுமே, அது பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கமே. ஆக தயவு பண்ண மாட்டவரை கிருபை பாராட்டும். வார்த்தை கேட்டு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இதுவரைக்கும் வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் பணியாற்றின, சேரிட்டி ஒர்க் பண்ண, ஆண்டவரை டொனேட் பண்ண, கான்ட்ரிபியூட் பண்ண அத்தனை பேர் நீர் ஆசீர்வதி. அவங்க செய்த ஏழைகளுக்கு செய்த உதவி, திக்கற்றவங்களுக்கு செய்த உதவி, மிஷினரிகளுக்கு செய்த உதவி, பாரம்பரிய தரிசனம் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு அவர் செய்த ஒவ்வொரு உதவியும் கத்தனை பருவத்தை நினைத்தரும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி கர்த்தருடைய கிருபையினால எங்கள் வாழ்க்கையில் வருகிற முக்கியமான நாட்களில், விசேஷமாக பர்த்டே, வெட்டிங் டே மற்றும் பல நாட்கள் தாராளமாய் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் மனதுருகி செயல்தக்கதாக இம்மட்டும் நடத்தின இம்மானுவேல் இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த பணிக்காக ஜெபிக்கவும் தாங்க மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.